Hey guys, welcome back to our channel. Hi. ஸோ தமிழில் பார்த்து என்னென்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஆக்சுவலாக இந்த வைஃபர் பிளேட் வந்து இப்போ மாற்ற போகிறோம். ஸோ அது லாஸ்ட் டைம் சர்வீஸ்லேயே அவங்க சொன்னாங்க. ஸோ சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட் வந்து அவங்க அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காஸ்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது நீங்கள் தனியாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்தாலுமே அந்த ஸ்பேரோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். அது நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே மாற்றிக்கலாம் வீட்டில். ஸோ இது வந்து போயிடுச்சுன்றது நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதை காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விண்ட்ஷீல்டை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த வைஃபர் பிளேட் வந்து இப்போ நான் ஸ்பில் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சரியாக விழலை. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு லைன்லாம் இங்கே தெரியும். ஸோ இந்த லைன்லாம் தெரியக்கூடாது. ஸோ இப்போ அது தெரியலைங்க. ஸோ அந்த மாதிரி லைன் படிக்கக்கூடாது. நம்ம ஒரு நீட்டாக தொடச்ச மாதிரி இருக்கணும் க்ளீனாக எப்பயுமே. ஸோ அது வந்து இன்னும் விழலை. ஸோ அந்த பிளேடு வந்து இப்போ நம்ம அதனால் மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து 2 செட்டு, அதாவது 2 பீஸ் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஸ்பேர் விற்கிறவங்க, ஆட்டோ ஸ்பேர்ஸ் விற்கிறவங்கள்ட்ட போயிட்டு நம்ம இதை மாற்றுறோம். இது வந்து இந்த அக்சசரி ஷாப்பில், எல்இடி லைட்டு இந்த மாதிரி ஷாப்பில் ஆட்டோமொபைல் ஸ்பேர் விற்கிறவங்க, காருக்கான வைஃபர் பிளேட் மட்டும் இருந்தால் கேட்டால் அவங்களே முடிஞ்சால் நம்ம மாற்றிட்டு ஸோ அதை வந்து வீடியோ காட்டுறோம். ஸோ அதோட கொஞ்சம் முன்னாடியே மாற்றிருக்கணும். இது வந்து ஒரு லைஃப் தான். ஏன்னா வந்து நம்ம வைஃபர் பிளேட் பார்த்தீங்கன்னா தனியாக அப்படி நீக்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கணும். இன்னும் எப்படி தான் நீங்கள் க்ளோஸ்டு பார்க்கிங்கில் வச்சா கூட வண்டியோட அந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியோட கிளாஸ்லாம் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஸோ அது வந்து அந்த ரப்பர் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். ஸோ அப்படி மெல்ட்டாக அதோட அந்த லைஃப் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ துடைக்கிறது வந்து கொஞ்சம் க்ளீனாக துடைக்காது, ஒரு மாதிரி திட்டாக படியும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால இப்போ அதை நம்ம மாற்ற போயிட்டுருக்கோம். ஸோ A few moments later வாங்கியாச்சு வைஃபர் பிளேடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 21 இன்ச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த ஸ்பேர் வந்து ஸோ இந்த ஃபஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிளேடோட இது. ஸோ இது அடுத்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது. ஸோ இதோட இன்ச் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு போஷிகோ அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இதோ அந்த குட்டி இதோட. ஸோ எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ் இங்கே தான் வாங்கினோம். ஸோ 340 ரெண்டுத்தையும் சேர்த்து. இது வந்து நீங்கள் ஆன்லைன் பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான் வருது. ஸோ நீங்கள் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரும்பாக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு லேண்ட்மார்க். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரெயின் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போர்டு வச்சு மகாவீர் ஆட்டோ பார்ட்ஸ். ஸோ இது வைஃபர் பிளேடு தானே, இதை மாட்டி கொடுத்துட்றீங்களான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து இல்லை பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நியர்பை ஷாப்பில் தான் நான் போய் மாற்றணும். ஸோ அதான் அந்த அண்ணன் வந்து என்னென்னா மெஷர்மெண்ட் டேப் வச்சு அளந்தே மாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ அளந்து இது எடுத்துகிட்டு வந்துட்டார் கரெக்டான ஸ்பேர். ஏன்னா போயிட்டு திருப்பி வர முடியாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ரீசன்னால் ஸோ இங்கே வர்றான்னா வந்துட்டு நம்ம குயிக்காக அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ்லாம் காரில் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தெரியுது இல்லைங்களா, நாம் வராது. ஸோ இங்கே இருக்க அந்த பிளேடு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் அந்த பிளேடு செட் மட்டும் இப்போ கழட்டிட்டு இப்போ மாற்றுவாங்க போலருக்கு. ஃபைன், இதை வந்து நம்ம ஒரு மெக்கானிக்கை கொடுத்து ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். 2 ஸ்பேரையும் ஸோ இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ இப்போ கொடுத்துட்டு மாற்ற வேண்டியது தான். ஸோ வந்து போஷோட ஒரு வைஃபர் பிளேடு. ஸோ இப்போ இதை வந்து நேராக நம்ம எங்கேனா பக்கத்தில் இப்போ எங்கன்னா மெக்கானிக் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம அதை மாற்றிக்கணும். பிளேடு போய் நம்ம எங்கன்னா மாற்றிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இவ்வளோ வருஷம் கழித்து மாற்றக்கூடாது. ஸோ ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே மாற்றிருக்கணும். ஒரு ஆயுட்காலன்றது வைஃபர் பிளேடு இதெல்லாம் கொஞ்சம் தான். நம்ம என்ன தான் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும் கொஞ்சம் தான். ஸோ 5 இயர்ஸ்ன்றது 5 இயர்ஸ் ஒரே வைஃபர் பிளேடு ப்ராப்பர். கொஞ்சம் நான் அடிக்கடி கொஞ்சம் சரியாக பார்க்க மாட்டேன், விட்டுருவேன். ஸோ இதோட காஸ்ட்டு இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா கம்மி தான், 340 தான் வந்தது. ஒரு நம்ம இதை மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா எங்கேயாவது நைட் விஷன், நைட் ட்ராவலில் இருக்கக்குள்ளே ஸோ அது மாதிரி மழை பெய்யக்குள்ளே நமக்கு இது கொஞ்சம் வைஃபர்லாம் கொஞ்சம் நம்ம விளையாடக்கூடாது. ஸோ அதுதான் காரில் வந்து அந்த வாசனை வர ஒரு இது மாதிரி ஒன்று போட்டு கொடுத்தான் சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சர்வீஸ் சென்டரில். ஸோ அதுதான் என் பொண்ணு கையில் வச்சுருக்கா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான வாசனை இருக்குது. தெரில, அது வந்து இதில் ஹேங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அந்த ஃப்ரெஷ்னர்லாம் பெருசாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் இதில் தான் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டு பாருங்க, இல்லைன்னா இந்த ஆர்டர்ஸ் கேட்டு பாருங்க.
வைஃபர் பிளேடு மாற்றியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கார் டெக்கார்னு ஒரு ஷாப் தான், தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. மதுரையில் நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ அவங்கள்ட்ட தான் மாற்றினேன். ஸோ வந்து நியர்பை ஒர்க் ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு யூஐடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் டெக்கார்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிஸியாக இருக்கும். கார்ஸ்லாம் நிறைய நிற்கும், ஏதாவது அக்சசரிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி ஸ்பேர் இருக்குது மாற்றி தரீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த போஷ் ஸ்பேரோட நேம் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பெருசும் போட்டாங்க, குட்டியும் போட்டாங்க. இப்போ வந்து வைஃபர் பிளேட் ஆன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இப்போ வந்து அந்த திட்டு திட்டாக ஆகிறது வந்து இல்லை, பிளேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டு திட்டாக ஆகிறது இல்லை, பர்ஃபெக்டாக அப்படியே ஒரு நல்லா க்ளீனாக தொடச்ச அளவுக்கு இருக்குது. பட் நம்ம இந்த பேர்ட் ட்ராப்ஸ்லாம் இருந்ததுன்னா அது நம்ம கொஞ்சம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கையால் தொடச்சிட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா அது போட்டால் வைஃபர் பிளேடும் போயிடும், உங்களுக்கு விண்ட்ஷீல்டோட லைஃபும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதோட இப்போ டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 340 ரூபா சொன்னாங்க. இந்த இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ இது 340. ஸோ இந்த அண்ணன் வந்து 50 ரூபா வாங்கிட்டாங்க இது மாட்டுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இது கம்பெனி சர்வீஸில் வந்து இது கிட்டத்தட்ட 1300 சார்ஜ் பண்ணாங்க இது போடுறதுக்கு. அது என்னன்னு தெரியல, என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ இதுவுமே ஒன்றும் லோக்கலான ஸ்பேர்லாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா போஷ் தான். ஸோ எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு நல்ல பிராண்டு. ஸோ இது வந்து 340 ப்ளஸ் இது வந்து 50. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400க்குள்ளேயே முடிகிற விஷயத்த அவங்க 1300 சொன்னாங்க. ஸோ அப்போ பார்த்துங்க அவங்களோட லேபர் காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கே அந்த நாலேஜ் இருந்ததுன்னா நம்மளே மேக்ஸிமம் ஒரு சிலதெல்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து கார் மெயின்டெனன்ஸோட கார் சர்வீஸோட காஸ்ட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோட இதோட என் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ, பை.